என் அன்பு பிள்ளையே, நீ தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அது தவறோ இல்லை சரியோ, ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வரும் என்பதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். யார் உன்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட இந்த சாயியின் துணை எப்பொழுதுமே உன்னிடம் இருக்கும், உனக்காகவே இருக்கும் என்ற எண்ணமே போதும். உன் வாழ்க்கையில் நீ தைரியமாக அனைத்தையும் சாதிப்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல வழி பிறக்கும் இன்றே. உன் மனதை நம்பிக்கையாக வைத்துக்கொள். நீ தைரியசாலியாக இங்கே வாழ்ந்து விடலாம். தவறு செய்து கொண்டே இருப்பவர்களும், மற்றவர்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டே இருப்பவர்களும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டாம் என்று நினைப்பவர்களும் தான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே, கண்ணீர் சிந்திக்கொண்டே, வேதனைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள்தான் மனவேதனையோடு எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, உன் எண்ணம் என்ன என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் மனநிலை என்ன என்பதும் எனக்கு மிக தெளிவாகவே புரியும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனம் ஏன் இத்தனை போராட்டமாக இருக்கிறது என் பிள்ளையே? நீதான் எந்த தவறும் செய்யவே இல்லையே என்று உன் அப்பாவிற்கு தெரியாதா? பின் ஏன் நீ எதற்காக அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இங்கு நீ யாருக்காகவும் பயப்பட தேவையே இல்லை. உன்னை நிரூபிக்க யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னுடைய மனசாட்சிப்படி உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படிதான் நீ நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? பிறகு ஏன் மன வருத்தத்தோடு தலை குனிந்து நிற்கிறாய்? தலை நிமிர்ந்து வாழ பழகு, தைரியமாக இருக்க பழகு, கோழையாக இருக்காதே. நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன். நான் எதற்குமே யாருக்கும் பணிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தவறே இழைக்கவில்லை. நான் சாயியின் பிள்ளை. எனக்கு துணையாக எப்பொழுதும் என் சாயி தேவா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு தைரியமாக வாழ பழகு. யாரிடமும் எதையும் கேட்டு கையேந்தி நிற்காதே. நான் உன்னை நிற்கவும் விடமாட்டேன். அது பணமானாலும் சரி, பாசமானாலும் சரி, எதுவானாலும் சரி, மற்றவர்களிடம் கையேந்தி நிற்காதே. அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானது தக்க சமயத்தில், சரியான தருணத்தில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது உனக்கு உணர்கிறாய்தானே? அப்படி என்றால் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. முடிந்ததையும் இழந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருப்பதையும் இழந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இருப்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு வந்திருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார். இது நாள் வரை உன்னை விட்டு விலகியதும், இது நாள் வரை நீ இழந்ததையும் கூட மிக மகிழ்ச்சியாக அடைய வைப்பேன் உன் சாயி தேவா. நான் இருக்கும் வரை நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதும் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன்னை வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். மற்றவர்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் உன்னால் கெடுதல் வந்தது என்று இருக்காமல் பார்த்துக்கொள். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, நிழல் போல் உன்னை எப்பொழுதும் அது தொடரும் என்ற புரிதல் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லவனாகவே இருப்பாய். நீ என்னதான் இறைவனை கும்பிட்டாலும்
உன் கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கு வருவதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்ந்துதான் தீர வேண்டும் உன் வாழ்க்கையை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் எல்லாம் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ இறைவனுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஆனால் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு பயப்பட கற்றுக்கொள். ஏனென்றால் இறைவன் கூட மன்னித்து விடுவார். ஆனால் நீ செய்த பாவ புண்ணிய கணக்கு எப்பொழுதும் உன்னிடம் திரும்பி வந்தே தீரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்குமே கலங்காதே. உன்னுடைய ஆசை பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் என்ன கூறினாலும் உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணை சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். அனைத்தையும் நமதாக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை மாதிரியே பல பேரும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையே என்று புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தவித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது நான் கூறித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் உன் வாழ்வு நீ முன்பு இருந்தது விட இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கே அந்த விஷயமும் புரியும். அந்த வரிசையில் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் உன் வாழ்வு இருக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் துடங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உனக்கான நாள் இன்றேதான். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து போராட உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் நான் அதை தைரியமாக மீட்டெடுப்பேன். தைரியமாக என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன். வெற்றி என்னும் படியை மிக சுலபமாக எட்டுவேன். எனக்கு துணையாக என் சாயநாதர் எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாகவே இருக்கும். எது வந்தாலும் போராட்டமாக இருக்கும் சமயத்தில் ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. என்னை வழிபடும் முறையை தேடி தேடி அலையாதே. நான் உன் மனதிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் எப்படி தகர்த்து எறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருப்பேன், உன் அருகிலேயே இருந்து கொண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னை வழிபடுவது எப்படி,
என்னை வழிபட நேர காலம் இருக்கிறதா என்ற சந்தேகமே உன் மனதிலே வேண்டாம். எப்பொழுது உனக்கு வேண்டுமோ, எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது சாயி என்று நீ ஒரு முறை சொன்னால் போதும். உன் மனதிற்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழவும் நான் விடமாட்டேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கான நாள் இன்றுதான். மனதை திடப்படுத்திக்கொள், கண்களை துடைத்துக்கொள். உன் கண்ணீரையே ஆனந்த கண்ணீராக மாற்றுவது மிக சுலபம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. நம்பிக்கையோடு இரு. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு பின் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். எதற்குமே கவலைப்படாதே, தைரியமாக இரு. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும்
அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன், கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்ன பண்ண வேண்டும், ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். அப்படி செய்து பார். உன்னை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அப்பொழுது உன் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியடைந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்று புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உன்னில் துவங்கும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில், தேவையான இடத்திலிருந்து நான் உன்னை அதை கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சரியான நேரத்தில் உன் கையில் அது வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நிகழ்பெற நடைபெற நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எனவே கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க பழகு. இனி வரும் நாட்களில் உனக்கானது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். எதற்காக உன் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் 100% நடந்தே தீரும். பெரும் மகிழ்ச்சியான விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான யோகங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். என்னுடைய மாய லீலைகள் இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாகப் போகிறது. இதுவரை எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும். புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ. அதனால்தான் இந்த வாய்ப்பு
இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் போராட்ட வாழ்வுக்கு ஒரு முடிவும் வந்துவிட்டது. பிள்ளையே, கலங்காதே. உன் சாயப்பாவை சர்வ சாதாரணமாக நினைத்து இதை தவிர்த்து விடாதே. இதை பார்த்தவுடன் முழுமையாக கேள். நீ கேட்கும் நிமிடமே நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். கிடைக்க செய்வேன் உன் சாயிநாதர். வாழ்க்கையில் மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் பிள்ளையே உன்னுடைய நிம்மதிக்கு நல்லது. உன் மனம் சஞ்சலமடைந்தால் உன்னுடைய குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுவாய் பிள்ளையே. தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக உன் வெற்றியை எதிர்நோக்கும் உன்னுடைய குறிக்கோளில் தடுமாறிக் கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய பழையகால சிந்தனையில் மூழ்கிக் கொண்டு, எதிர்மறை சிந்தனைகளில் மூழ்கிக் கொண்டு உன்னுடைய நோக்கத்தை எளிதாக எட்ட முடியாமல் இப்படி தடுமாறி உட்கார்ந்திருக்கிறாயே. மனம் சஞ்சலமாக இருந்தால் எதையும் நினைக்க முடியாது. ஏன் அடுத்த அடி கூட வாழ்வில் எடுத்து வைக்க முடியாது பிள்ளையே. பிள்ளையே, துன்பத்தை கண்டு சோதனை கண்டு எவ்வளவு தூரம்தான் ஓடிக்கொண்டே இருப்பாய்? ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் நீ நின்றுதானே ஆக வேண்டும். அப்படி நீ நிற்கும் பொழுது உனக்கு வரும் துன்பமும் உன் பின்னால் வரும் சோதனைகளும் உன்னை கழுத்தை நெருக்கும் பொழுது நீ திணறுவாய். இதற்கு முதலில் அதை உனக்கு வரும் துன்பத்தையும் சோதனையையும் எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடனும் கடின உழைப்பின் போதும் கடுமையாக போராடிக்கொண்டே இரு என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கவலைதான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு உன் மனதில் உள்ளது அனைத்தையும் என்னிடம் கூறு, என்னிடம் பேசு. அப்பொழுது நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்ந்து கொள்வாய் பிள்ளையே. நீ பேசாவிட்டாலும் கூறாவிட்டாலும் உன்னுடைய கவலையை நான் அறிவேன் குழந்தையே. பிறகு ஏனப்பா என்னை உங்களிடம் வந்து பேச சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயதானே? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது என் குழந்தையே. உன் தந்தையிடம் நீ மனம் விட்டு பேசிய தருணமும் உன் தந்தை உன்னிடம் பேசிய அந்த மகிழ்வான தருணத்தையும் உனக்கு நான் தரும் பொழுது உன் மனம் மகிழும். அந்த மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அந்த மகிழ்ச்சியை உனக்கு தருவதற்காகவே நான் இப்படி சொன்னேன் என் பிள்ளையே. அதன் பிறகு நடப்பது என்னுடைய விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வந்துவிடும். உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவிற்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்காகவே செய்வார் என்ற உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மேலோங்க செய்யும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறி விடுவாய். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும், என்ன சோதனை வந்தாலும், வாழ்க்கையில் எது நடந்தாலும் துணிவாக அதை எதிர்கொள்ள உனக்கு பக்குவம் வந்துவிடும். உன் மனதில் கடும் புயலே அடைத்தாலும் அதில் ஒரு சாந்தி நிலவிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையில் உன்னில் முழுவதுமாக உன் அப்பா குடியேறியே விடுவேன். எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் நான் உன்னுள் இருந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொண்டு ஏதாவது கஷ்டமான தருணங்களிலெல்லாம் என்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது லேசாகும். இதைவிட வேறு என்ன நான் உனக்கு கொடுக்க முடியும்? பணம், பொருள், செல்வம் எல்லாம் அழியக்கூடியது குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்யும். அது மட்டுமே நிலையான சொர்க்கத்தை தரப்போகிறது. எதற்கும் கலங்காதே, உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நீ வெகு நாட்களாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. அந்த முடிவை உன் சாயப்பா தீர்மானித்து விட்டேன். திட்டத்தை தீட்டியும் விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இனி நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் வைரமே. உன்னுடைய சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. இது உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். இருள் நிறைந்த உன் வாழ்வில் நான் ஒளியேற்றப் போகிறேன். பிள்ளையே, ஒன்று தெரியுமா? பட்டு போன்ற மரத்திற்கு
பறவைகள் வருவதில்லை. அதே போல பணம் இல்லாத ஒருவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. புரிதலின் தெளிவு சண்டையிலிருந்தே துவங்குகிறது. பிள்ளையே, வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை பொறுத்து கொள்வதுதான். என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று நீ தவித்தாலும் கூட கடல் நீர் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதே போல அந்த கடல் நீரை நீ பருகவும் முடியாது. அதே போல என்னதான் நீ பிரச்சனை பிரச்சனை என்று தவித்துக் கொண்டிருந்தாலும் சொல்லியே கொண்டிருந்தாலும் இந்த உலகம் உன்னை வேடிக்கைதான் பார்க்கும் என் பிள்ளையே. நீ மனம் வைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் வந்து உதவுவார்கள் என்று காத்து கொண்டிருந்தேயானால் நீ பிரச்சனையிலிருந்து வெளியே வரவும் முடியாது, வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியாது.